500 அடி திறந்திருக்காங்க. கொஞ்சம் கவனமாக இப்ப எல்லா ஊருக்கும் போறேன். 12, 13 ஊர் ப்ரோக்ராம் போட்டு இப்ப போறேன். இதெல்லாம் தப்பு இல்ல, இது சொல்லணும் இல்ல. இது நீங்களே மக்கள் பிரதிநிதி ஆயிட்டா பிறகு கவர்மெண்ட் அதிகாரிகளை கவர்மெண்ட் ரன் பண்ணிடலாமே. செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து தண்ணீரை தன்னிடம் கேட்காமல் திறந்துவிட்டதாக அதிகாரிகளை காங்கிரஸ் கட்சி மாநில தலைவரும் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவுமான செல்வபெருந்தகை கோபத்தில் திட்டிய வீடியோ வெளியாகியுள்ளது. ஒரு மக்கள் பிரதிநிதி சேர்மனுக்கு தெரியல, மந்திரிக்கு தெரியல, எம்எல்ஏனுக்கும் தெரியல, எம்பிக்கும் தெரியல, நீங்களே திறந்து விடுறீங்கன்னா சார் இது இந்த துறை அரசு துறை தானே, நீர்வளத்துறை அரசு துறை. மக்கள் பிரதிநிதிகள் ஒரு வார்த்தை சொன்னால பரப்புனா காலகாலமா எப்பவுமே நானும் ஒரு 3 வருஷம் திறந்து விட்டுருக்கேன். போன வருஷமா சொல்லாம திறந்துட்டீங்க. தப்பு கிடையாது, நீங்க தரங்க. நீங்களே ஆட்சியாளர்களா நீங்களே மக்கள் பிரதிநிதியா மாறுங்க. அது மக்கள் நல்லது சரி. இப்ப நான் தானே இப்ப ஊரா போறேன். திறந்துட்டாங்க, 500 அடி திறந்திருக்காங்க. கொஞ்சம் கவனமாக இப்ப எல்லா ஊருக்கும் போறேன். 12, 13 ஊர் ப்ரோக்ராம் போட்டு இப்ப போறேன். இதெல்லாம் தப்பு இல்ல, இது சொல்லணும் இல்ல. இது நீங்களே மக்கள் பிரதிநிதி ஆயிட்டா பிறகு கவர்மெண்ட் அதிகாரிகளை கவர்மெண்ட் ரன் பண்ணிடலாமே. உங்க துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்குன்னு தெரியல. ஒரு வார்த்தை சொல்ல போறாங்க. நேத்துக்கு நான் நேத்துல இருந்து டிவில 12 மணி நேரம் ஓடிக்கிறேன். 4 மணிக்கு திறக்க போறாங்க. பூசணிக்காய் ஓடிக்கிறீங்க, பூஜை போடுறீங்க, தேங்காய் ஓடிக்கிறீங்க. மக்கள் பிரதிநிதிக்கு ஒரு சேர்மன் இருக்காரு, இங்க ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்காரு, ஒரு எம்எல்ஏ எம்பி இருக்காங்க. ஒரு வார்த்தை சொன்னா என்ன கெட்டு போயிடும் உங்களுக்கு. அவ்வளவு பிரிஸ்டேஜ். இவங்க எல்லாம் திறக்க கூடாது, தண்ணிய இவங்க எல்லாம் தொடக்கூடாது. தேறி பிடிச்சு போய் கிடையாதுங்கிற துறை. ஒரு அயோக்கிய பேங்க் பொதுப்பணி தலைவர் உட்காந்துருக்கான். யோக்கியம் பிரதான சாதி வரைக்கும் விடுவாங்க. தான் சொல்லணும், எம்பிக்காக சொல்லணும், மந்திரிக்காக சொன்னாலும் மந்திரிக்கா சொல்றது, லோக்கல் பிரசிடன்ட் சொல்றது இல்ல. என்ன இவங்க எல்லாம் வரக்கூடாது, மக்கள் பிரதிநிதி வரக்கூடாது. இன்ஜினியர் லெவல நாங்க பாத்துக்கோன்னா அப்புறம் இன்னத்துக்கு மக்கள் பிரதிநிதி? சிஎம் எப்படி உழைக்கிறாரு தெரியும், டெப்டி சிஎம் உழைக்கிறாரு. அவங்க ராத்திரி பக்கம் நீங்க எங்களை கூப்பிட்டு இப்ப நான் போறேன் 10 கிராமத்துக்கு போறேன். நான் தானே போயிட்டு எல்லா கிராமத்துக்கும் எச்சரிக்கை சொல்ல போறோம், சாப்பாடு அரேஞ்ச் பண்ண போறோம். நீங்களா பண்ண போறீங்க? திறந்து விட்டு கம்முன்னு உட்காந்துக்கிறீங்க. ஒரு மாட்டை சொன்னா என்ன குறைஞ்சு போயிடும். டிவியில பார்த்து நான் உங்களுக்கு 4-5 மணி நேரமா ட்ரை பண்ற, போன் எடுக்க மாட்டேன். எத்தனை மிஸ்டு கால் இருக்கு பாரு. அதெல்லாம் பண்ணாதீங்க. இப்ப நான் எம்எல்ஏ விடுங்க, நான் பொறுமையா போறேன். இன்னொருத்தவங்க தான் பொறுத்துக்குவாங்களா? மக்கள் பிரதிநிதி வேலையை நீங்களே சேர்த்து செய்யறீங்கன்னா அப்புறம் எதுக்கு மக்கள் பிரதிநிதி? ஒரு மரபன்று இருக்குல்ல, காலங்காலமா பிரிட்டிஷ்கார பீரியட்ல இருந்த கூப்பிட்டுதான் வச்சு பூஜை போட்டு தரப்பாங்க. நீங்க அதெல்லாம் செய்யணும். எங்களுக்கு எதனால எங்களுக்கு ஒரு சிறுமையும் இல்லை. நீங்க சிரமப்படுத்தா நினைச்சிட்டு இருக்கீங்க. நாங்க சிரமம் மக்களுக்காக ஓடிச்சுட்டு தான் கிடக்க. எப்பவும் கிளம்புறோம், ராத்திரி 12 மணி வரைக்கும் ஊருக்குறா தான் போக்குறோம். ரைட், நன்றி நன்றி. நீங்களாம் வேண்டாம், நீ உச்ச மாதிரி பண்ணலாம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.